அந்த தொண்டையில் இதமான ஒரு சுடு தண்ணி போட்டு வாய் கொப்பளிக்கணும். அதில் என்ன நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்து வாய் கொப்பளிச்சோனாலே கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொண்டை கம்மல், தொண்டைக்கட்டு நோய்கள் இருக்கக்கூடியவங்க 1 டம்ளர் வெந்நீரில் 1 ஸ்பூன் திரிபலாச்சூரணம் போட்டு காகிள் பண்ணாங்க, வாய் கொப்பளிச்சாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா மஞ்சள் பால். நைட்டில் வந்துட்டு ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து பாலில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட பனங்கற்கண்டு ஒரு 10 பீஸ் சேர்த்து ஆட் பண்ணி கலக்கி குடிச்சிட்டு வரணும். அடிக்கடி எனக்கு வந்து த்ரோட் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குமே, அப்போ நான் தொடர்ச்சியாக இதை எடுத்துகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்லேயே ஒரு ஹெர்பல் டீ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதிமதுரம் பொடி, சுக்கு பொடி, சன்ன லவங்க பட்டை பொடி 3மே சரி பங்கு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ரெகுலராக ஒரு ஹெர்பல் டீ மாதிரி ரெடி பண்ணி ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக தொண்டை சார்ந்த பிரச்சனை, த்ரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் படிப்படியாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 பல்லு பூண்டை எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு பூண்டை நல்லா மசிச்சுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் கூட கொஞ்சம் ஹனியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றல் மேம்படும். குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பல்லு பூண்டு மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க.